दुनिया की सबसे अनोखी बारात। ஓம் சாந்தி. செலக்டட் பாயிண்ட் 3044. உலகத்தினுடைய மிகவும் தனிப்பட்ட ஒரு ஊர்வலம் शिव बारात। அதுதான் சிவனுடைய ஊர்வலம். मानिए शिवरात्रि पर इस अद्भुत रहस्य को। தெரிந்து கொள்ளுங்கள் சிவராத்திரியின் பொழுது இந்த அற்புதமான ஒரு ரகசியத்தை. तो शिव की बारात है, இது சிவனுடைய ஊர்வலம். और जैसे शिव है निराकारी अशरीरी, तैसे आत्मा भी निराकारी अशरीरी. எப்படி சிவன் அஷரீரி நிராகாரியாக இருக்கிறாரோ அதே போலதான் ஆத்மாக்களும் நிராகாரி அசரீரியாக இருக்காங்க. तो शिव बाबा की बारात भी कैसी होगी? அப்போ பாபா கேட்குறாங்க சிவனுடைய ஊர்வலம் எப்படி இருக்கும்? है? निराकारी ही होगी ना. அது கூட நிராகாரியாக தான் இருக்கும் இல்லையா? रूहानी बारात. शिव की बारात का मतलब है शिव आत्मा है. பாபா சொல்றாங்க அதுதான் ஆன்மீக ஊர்வலம். சிவனுடைய ஊர்வலம் என்றால் उस आत्मा के पीछे ढेर आत्माएं जाएंगी. எப்பொழுது சிவன் செல்லுவாரோ அவருக்கு பின்னாடி ஏராளமான ஆத்மாக்களும் கூட கூடவே செல்லுவார்கள். बारात में दूल्हा के पीछे सब जाते हैं कि नहीं? பாபா சொல்றாங்க மணமகன் ஊர்வலத்தில் அனைவரும் கூட கூடவே போகுவாங்க இல்லையா? पहले सूर्यवंशी जाएंगे, फिर चंद्र. बारात में दूल्हा के पीछे सब जाते हैं कि नहीं? सूर्यवंशी जाएंगे ना पहले. மாதாஜி கேட்குறாங்க பாபா முதலில் சூரியவம்சி போகுவாங்க இல்லையா? पहले सूर्यवंशी जाएंगे, பாபா சொல்றாங்க முதலில் சூரியவம்சி அவங்க போகுவாங்க, फिर चंद्रवंशी जाएंगे, फिर பிறகு சந்திரவம்சி கூட செல்லுவாங்க, रामवंशी जाएंगे, அதற்கு பிறகு இஸ்லாம் வம்சிகள் नंबरवार जाएंगे. நம்பர் வாராக கூட கூடவே செல்லுவார்கள். அந்த பாய் கேட்குறாங்க பாபா சிவனுடைய ஊர்வலத்தில் இப்படி நடனம் ஆடுபவர்களை அதான் டான்ஸ் ஆடிக்கொண்டே செல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாபா. மேலும் கேட்குறாங்க நொண்டி முடம் இவர்கள் கூட கூடவே செல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறாங்க நொண்டி முடமானவர்கள் மேலும் குருடர்கள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பாய் சொல்றாங்க அவங்க அஞ்ஞானிகள், தந்தையை தெரிஞ்சுக்கவே இல்லை பாபா. பாபா கேட்குறாங்க அப்படியா ருத்ரமணி மாலையினுடைய குழந்தைகள் தந்தையை தெரிஞ்சிருக்கலையா? பாபா சொல்றாங்க நொண்டி முடம் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாபா சொல்றாங்க யாரு ஞானத்தில் செல்கிறாரோ அவருடைய கைகள் வேலையே செய்யாது. ஆனா அவருக்கு உதவியாளராக யார் இருப்பாங்களோ அவங்க அவரோடு சேர்ந்து சேவை செய்யவே முடியாது. ஏன்னா அவருக்கு கையாக உதவி செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை சொல்லலாம் நொண்டி என்று, முடமானவர்கள் என்று. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஞானத்தில் செல்லுவாங்க தான், ஆனாலும் நொண்டியாக இருப்பாங்க. இப்போ ரெண்டு விதமாக சொல்றாங்க இல்லையா, கை இல்லாதவர்கள் மற்றும் கால் இல்லாதவர்கள். யார் கை இல்லையோ அவங்க தந்தைக்கு சகயோகிகளாக இருக்க முடியாது. அடுத்தபடியாக நொண்டி பற்றி சொல்கிறாங்க. நொண்டி எப்படி இருப்பாங்கன்னா புருஷார்த்தம் என்ற ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாதவர்கள் தான் நொண்டிகள் என்று கூறப்படும். யாரு புருஷார்த்தமே செய்ய முடியலையோ அவர்களுக்கு சொல்லலாம் நொண்டி என்று.
அடுத்தபடியாக குருடர்கள். ज्ञान में तो चलते हैं लेकिन ऐसे चलते हैं जैसे பாபா சொல்றாங்க, ஞானத்துல என்னவோ நடப்பாங்க தான், செல்லுவாங்க தான், ஆனாலும் धृतराष्ट्र की औलाद हो। எப்படி இருப்பாங்கன்னா திருதராஷ்டிரனுடைய குழந்தைகள் போல இருப்பாங்க. काने, அடுத்தது காது கேளாதவர்கள். कोई की दाईं आंख फूटी हुई है, कोई की बाईं आंख फूटी हुई है। பாபா சொல்றாங்க, சிலருக்கு வலது காது பூட்டி இருக்கும், இன்னொரு காது லெஃப்ட் காதும் பூட்டி இருக்கும். दाईं आंख फूटी हुई है माने गुणों को नहीं देखते हैं। பாபா சொல்றாங்க, வலது கண்ணு அல்லது இடது காது இது கேட்கல அப்படின்னாலே குணங்களை அவர்கள் பார்க்கலன்னு அர்த்தம். अवगुणों को ही देखते हैं। அதான் கண்களை பற்றி சொல்கிறாங்க. வலது கண்ணோ அல்லது இடது கண்ணோ இல்லைன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவகுணங்களை தான் பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நல்ல குணங்களை பார்ப்பது கிடையாது, அதனால வலது கண்ணு இல்லை. तो भांति भांति के रुद्रमाला के मणके हैं अपाहिज। பாபா சொல்கிறாங்க, இப்படி விதவிதமானவர்கள் இருப்பாங்க, குருடர்களாக முடமானவர்களாக இருப்பாங்க, ருத்ரமணியின் மாலையில் சார்ந்தவர்கள். देवता एक भी नहीं है, अखंडित। ஒரு தேவதைகள் கூட இல்லவே இல்லை, துண்டிக்கப்படாத தேவதைகள். इसलिए भक्ति मार्ग में जो खंडित मूर्तियां होती हैं, அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூர்த்திகள் இருக்கின்றனவோ उनकी पूजा नहीं होती है। உடைந்து இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பூஜை நடக்காது. इन रुद्रमालाओं की मणकों की पूजा कब होगी? பாபா கேட்குறாங்க, ருத்ரமணி மாலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பூஜை எப்பொழுது நடக்கும்? जब विजयमाला में ऐड कर लिए जाए। எப்பொழுது இவர்கள் விஜயமணி மாலையோடு போய் ஆட் ஆகுவார்களோ அப்பொழுதுதான். इनकी बुद्धि रूपी आत्मा இவர்களினுடைய புத்தி ரூபமான ஆத்மா अपाहिज से सालिम बन जाए। இப்போ இந்த துண்டிக்கப்பட்டதிலிருந்து பரிபூர்ணமாக ஆகுவாங்களோ அப்பொழுதுதான் ருத்ரமணி மாலைகளுக்கு பூஜை என்பது நடக்கும். क्योंकि बारात में नाचेंगे। அந்த பாய் சொல்றாங்க, பாபா ஊர்வலத்துல நடனமாடுவாங்க. बारात एक प्रैक्टिकल है, नहीं तो दे दिए। कोई मुखहीन, பாபா சொல்றாங்க, சிலருக்கு முகமே இருக்காது. विपुल मुख काहू। जो नाचना होता है இப்போ டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா இதுக்கான அர்த்தம் वो ज्ञान डांस की बात है இது ஞான டான்ஸினுடைய விஷயமா या स्थूल डांस की बात है? இல்லை என்றால் ஸ்தூல டான்ஸினுடைய விஷயமா? ज्ञान डांस की बात है। இது ஞான டான்ஸினுடைய விஷயம். अगर समझ लो कोई को आंखें ही नहीं है, இப்போ பாபா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, பாருங்க, சிலருக்கு கண்களே இல்லைன்னா तो हाथों से और टांगों से तो नाच सकता है ना। இப்போ கண்கள் இல்லை, அப்போ அவர்கள் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்கன்னா கைகள் மூலமாக கால்கள் மூலமாக டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? कोई को टांगे नहीं है சிலருக்கு காலே இருக்காது, तो कम से कम जैसे कि वो कलाबाज होते हैं, எப்படி அவங்க ஆட முடியும் அப்படின்னா टांगे ऊपर कर लेते हैं और हाथों से चलते चले जाते हैं। तो हाथ சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா டான்ஸ் ஆடுபவர்களில் கூட கால்களை மேலே தூக்கிக்கிட்டு கையாலவே அப்படியே நடந்து நடந்து டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? அதே போல தான் से तो नाच सकते हैं। இப்போது கால் இல்லைன்னா கையால் டான்ஸ் ஆடலாம் இல்லையா? कोई को हाथ भी नहीं है, சிலருக்கு கையே கூட இருக்காது, टांगे भी नहीं है, கால்களுமே இருக்காது. तो आंखों से तो नाच सकते हैं। அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னா பாபா சொல்கிறாங்க, அப்படியே கண்களை சுற்றி சுற்றி காட்டுறாங்க, கண்களால் அவங்களால டான்ஸ் ஆட முடியும் தானே?
அப்போ இப்படி காட்டியிருக்காங்க ஞானத்தினுடைய டான்ஸ் ஆடக்கூடியவர்கள். अभी माला बनाई जाए तो कहेंगे ये डिफेक्टेड माला है. பாபா சொல்றாங்க இப்போ மாலைகளை ஒருவேளை உருவாக்கினால் மாலை மணிகள் எப்படி இருக்கும்னா டிஃபெக்டடான மணிகளாக இருக்கும். क्या कोई काने हैं, அப்படின்னா பாபா சொல்றாங்க சிலர் செவிடுகளாக இருப்பாங்க, कोई बूचे हैं, சிலர் ஊமைகளாக இருப்பாங்க, कोई अंधे हैं, சிலர் குருடர்களாக இருப்பாங்க, कोई लूले हैं, சிலர் கையில்லாதவர்களாக இருப்பாங்க, कोई लंगड़े हैं, சிலர் நொண்டிகளாக இருப்பாங்க. सब डिफेक्टेड है. எல்லா மணிகளுமே டிஃபெக்டடு தான். அப்படின்னா குறைவுடையதாக மணிகள் இருக்கின்றது. कोई को हाथ नहीं है, சிலருக்கு கையே இருக்காது, सहयोग दे ही नहीं सकते. அவர்களால் சகயோகம் கொடுக்கவே முடியாது. पढ़ाई पूरी पढ़ेंगे, பாபா சொல்றாங்க படிப்பு என்னவோ முழுமையாக படிப்பாங்க தான், रेगुलर पढ़ाई पढ़ेंगे, ரெகுலராக படிப்பாங்க தான், पंक्चुअल पढ़ेंगे, மேலும் பஞ்சுவலாக படிப்பாங்க தான். लेकिन सहयोग ஆனால் அவர்களால் சகயோகம் सहयोग रूपी भुजाएं गायब. சகயோக ரூபமான கைகள் காணப்படுது. அப்படின்னா அப்பாவுக்கு பகவானுக்கு சகயோகம் செய்யவே முடியறதில்ல. कोई को टांगे ही नहीं है, சிலருக்கு காலே கிடையாது, क्या पुरुषार्थ में आगे चल ही नहीं सकते. கால் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா புருஷார்த்தத்தில் அவர்களால் முன்னேறி போகவே முடியாது. दौड़ने की तो बात ही छोड़ो, ஓடுற விஷயத்தை விடுங்க, நடந்து அவர்களால் புருஷார்த்தம் செய்யவே முடியாது. कोई लंगड़े हैं, சிலர் கைகள் சிலர் நொண்டியாகவும் இருப்பாங்க, ஒரு கால் இருக்கும் இன்னொரு கால் இருக்காது. लंगड़े हैं तो फुदक फुदक के चलेंगे भी थोड़ा बहुत. இப்போ நொண்டி இருக்காங்கன்னா கொஞ்சமாகவாது இப்படி குதிச்சு குதிச்சு போகலாம் இல்லையா? लेकिन उतना आगे तो नहीं बढ़ सकते. ஆனாலும் இவ்வளவு முன்னேறி ஸ்பீடாக போக முடியாது. इसलिए भक्ति मार्ग में அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் रुद्रगणों को कोई मुखहीन विपुल मुख काहू, இந்த ருத்ரமணி மாலைகளுக்காக தான் இந்த கவிதையே பாடுறாங்க பாபா. கொய் முக்கு கோ குகு லோகோ. कोई को अनेक मुख हैं, சிலருக்கு ருத்ரமணி மாலையில் இருப்பவர்களுக்கு ஏராளமான தலைகள் இருக்கும். 6 मुख हैं, सन्मुख. இப்படி 6 முகங்கள் என்பது இருக்கும். क्या किसको थे 6 मुख? பாபா கேட்குறாங்க 6 முகங்கள் இருக்கும்னா யாருக்கு 6 முகங்கள் இருக்கும்? हैं? कार्तिकेय को. அது கார்த்திகேயனுக்கு, அதுதான் முருகனுக்கு. और कोई मुखहीन, சிலர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா தலையே இருக்காது, पूरा मुख है ही नहीं. அப்படி முகமும் இல்லை, அந்த தலையே இல்லாமல் இருக்கும். ऐसे ही बिना मुख के दौड़ता रहता है. பாபா சொல்றாங்க தலை இல்லாம அப்படியே அந்த முண்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். कोई काने हैं, कोई बूचे हैं, कोई लंगड़े हैं, कोई कैसे हैं. பாபா சொல்றாங்க சிலர் செவிடாக, ஊமையாக, குருடராக, நொண்டியாக सब डिफेक्टेड. இப்படி இருப்பாங்க. அதனால்தான் ருத்ரமணி மாலையில் இருப்பவர்கள் எல்லோருமே டிஃபெக்டட் தான், குறையுள்ள மணிகள் தான். वही रुद्रमाला के लूले लंगड़े कूचे काने, இவர்கள் தான் ருத்ரமணி மாலையில் இருக்கக்கூடியவர்கள். நொண்டி, மூடம், ஊமை, अधंग, அரைகுறையானவர்கள். हैंडीकैप है कि नहीं? பாபா சொல்றாங்க இவர்கள் ஹேண்டிகேப்டா இல்லையா? नहीं है, है कि नहीं?
कैसे? எப்படி இவங்க ஹேண்டிகேப்ஸ்? कोई मुखहीन विपुल मुख काहू, அதான் कोई मुख नहीं है विपुल मुख कहो. कोई को मुख ही नहीं है சிலருக்கு எப்படி இருக்கும்னா வாயே இருக்காது. और कोई को कार्तिकेय की तरह 6 मुख हैं. சிலருக்கு தலையும் இருக்காது. சிலருக்கு கார்த்திகேயனை போல முருகன் சுவாமி போல 6 முகங்கள் கூட இருக்கும். कैसे? मुख तो सभी को है, முகம் என்பது தலை என்பது எல்லாருக்கும் தான் இருக்கு. लेकिन मुख से ज्ञान सुनाए नहीं सकते. ஆனால் அவர்களால் தன்னுடைய வாய் மூலமாக மற்றவர்களுக்கு ஞானத்தை கூறவே முடியாது. ऐसे हैं या नहीं? பாபா கேட்குறாங்க, இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்களா இல்லையா? है? अरे काम तो है, सुनते तो बहुत हैं. பாபா சொல்கிறாங்க, காதுகள் என்னவோ இருக்கும் தான், அப்படின்னா ஏராளமாக ஞானம் கேட்பாங்க தான். लेकिन मुख से ஆனால் அவர்களுடைய வாய் மூலமாக दूसरों को மற்றவர்களுக்கு सुना सकते कि नहीं? இந்த ஞானத்தை அவர்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? बहुत ऐसे हैं ரொம்ப பேர் இப்படி இருக்காங்க. जिनको मुख ही नहीं है. சிலருக்கு வாயே இருக்காது. मुख क्या काम करता है? பாபா கேட்குறாங்க, வாய் என்ன வேலை செய்யும்? बोलता है ना. பேசும் இல்லையா? तो ऐसे हैं ब्राह्मणों की दुनिया में जो ज्ञान सुनते तो हैं लेकिन दूसरों को मुख से सुनाते नहीं. பாபா கேட்குறாங்க, ஞான மார்க்கத்தில் இப்படி இருக்காங்களா இல்லையா? ஞானம் ஏராளமாக கேட்பாங்க, ஆனால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கூறுவதே கிடையாது. तो मुखहीन हुए कि नहीं? அப்போ இவர்கள் வாயில்லாதவர்களாக ஆயிட்டாங்களா இல்லையா? हैं? और कोई को बहुत मुख है. இப்போ சில பேருக்கு வாயே இல்லை அப்படின்னா தலையே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தலைகள் என்பது இருக்கும். कार्तिकेय की तरह. இந்த கார்த்திகேயனை போல. कभी शास्त्रों की बातें सुनाएंगे, அப்படின்னா இதனுடைய அர்த்தம் சில சமயம் சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை பற்றி கூறுவாங்க. कभी गीता की शास्त्र की बात सुनाएंगे, சில சமயம் கீதையினுடைய சாஸ்திரத்தை பற்றி கூறுவாங்க. कभी रामायण की बात सुनाएंगे, சில சமயம் ராமாயணத்தினுடைய விஷயத்தையும் சொல்லுவாங்க. कभी इस्लाम धर्म की बातें सुनाएंगे, சில நேரம் இஸ்லாமியர்களினுடைய விஷயத்தை பற்றி கூறுவாங்க. कभी सिख धर्म के गुरु नानक की बातें सुनाएंगे. மேலும் சில சமயம் குருநானக்கினுடைய சிக்கு தர்மத்தினுடைய குருநானக் அவரை பற்றியும் சொல்லுவாங்க. अनेक मुखों से बोलते हैं. இப்படி ஏராளமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அப்படின்னா அநேக வாய்கள் கொண்டு பேசுவாங்க. ऐसे भी हैं कि नहीं? இப்படிப்பட்டவர்களும் இருக்காங்களா இல்லையா? ज्ञानी अनेक प्रकार का ज्ञान सुनाते हैं. அப்படின்னா இவங்க பெரிய ஞானி, அநேக விதமான ஞானத்தை சொல்லுவாங்க. कहते ना ये तो 2 मुख है. சொல்லுவாங்க இல்லையா? இப்படி கூட இவங்களுக்கு 2 வாய் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 मुंह से बातें करता है. कभी एक 2 வாயை வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. बात, कभी दूसरी बात. இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, பிறகு அப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. जगदीश भाई ने क्या किया था? பாபா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஜெகதீஷ் பாய் அவர் என்ன கூறியிருந்தார்? शिव बाबा का ही ज्ञान सुनाया, சிவ் பாபாவுடைய ஞானத்தை மட்டும் கூறினாரா? किताबों में लिखा या शास्त्रों का ज्ञान भी लिख दिया? பாபா கேட்குறாங்க, அவர் சிவ் பாபாவுடைய முரளியை மட்டும் எழுதினாரா, இல்லையென்றால் சாஸ்திரங்களினுடைய விஷயங்களையும் எழுதினாரா? है? शास्त्रों का भी ज्ञान लिख दिया. அவர் சாஸ்திரங்களினுடைய ஞானத்தையும் எழுதினார். शास्त्रों में एक मनुष्य की तो बात नहीं है. ஆனால் சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய விஷயமே இல்லை. शास्त्र एक ने लिखे या अनेकों मनुष्यों ने लिखे? சாஸ்திரத்தை ஒரு மனிதர்கள் எழுதியிருக்காங்களா, இல்லையென்றால் ஏராளமான மனிதர்கள் எழுதியிருக்காங்களா? तो अनेकों की बातें भी सुनाता था. அதனால அநேக மனிதர்கள் என்ன சொன்னாங்களோ அதை எழுதியிருந்தார்.
ஆனார் அவரு? अनेक मुख वाला हुआ ना। ஓ, அநேக வாய் இருக்கக்கூடியவராக ஆயிட்டாங்க இல்லையா? तो ये रुद्रमाला के मुड़के இந்த ருத்ரமணி மாலையினுடைய மணிகள் अनेक प्रकार के हैंडीकैप हैं। அநேக விதமான ஹேண்டிகேப்ஸ், முடமானவர்கள், कोई को कान ही नहीं है, சிலருக்கு காதே கிடையாது. सुनी अनसुनी कर देते हैं। एक कान से सुनेंगे, दूसरे कान से அப்படின்னா இதனுடைய அர்த்தம் ஒரு காதில் வாங்குவாங்க, பிறகு இன்னொரு காதில் வெளியிட்டுடுவாங்க. निकाल देते हैं। तो कान हुए। இப்போ ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டாங்கன்னா அவர்களுக்கு காது இருக்குன்னு அர்த்தம். है? कोई को बहुत बड़े बड़े कान हैं। சில பேருக்கு ரொம்ப பெரிய பெரிய காதுகளும் இருக்கும். कौन है? பாபா கேட்குறாங்க, அப்படிப்பட்டவங்க யாரு? है? कृष्ण वाली आत्मा, அவர்தான் கிருஷ்ணனுடைய ஆத்மா. ब्रह्मा वाली आत्मा को பிரம்மாவனுடைய ஆத்மாவிற்கு बहुत बड़े कान हैं। ரொம்ப பெரிய காது இருக்கும். वैसे भी कहते हैं அப்படி கூட சொல்லியிருக்காங்க, जहाँ राम कथा होती है वहाँ எங்கெல்லாம் ராமனுடைய கதை நடக்குமோ हनुमान उपस्थित हो जाते हैं। அங்கெல்லாம் அனுமான் போய் உபஸ்தித்து ஹோத்தே அப்படின்னா அங்கெல்லாம் அனுமான் போய் ப்ரெசண்ட்ல வந்து இருப்பார். तो बड़े कान वाले भी எங்கெல்லாம் ராமனுடைய கதை நடக்குமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அனுமான் ஓடி போய் அமர்ந்துப்பார். அப்போ அவ சொல்றாங்க, அனுமானுக்கு பெரிய காதுகள் என்பது ஏற்படும். कोई को बुझाए नहीं। சிலருக்கு கையே இருக்காது. क्या मना उनका सहयोग करने वाले कोई भी नहीं निकलते। அப்படின்னா இதுக்கு உதாரணம், அவங்களுக்கு சகியம் செய்யக்கூடியவர்கள் लौकिक परिवार में भी, ब्राह्मणों के परिवार में भी कोई नहीं निकलते। அவருக்கு பிராமண குடும்பத்திலாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய லௌகிக்க குடும்பத்திலாக இருக்கட்டும் ஒருவருமே வெளிவரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கை இல்லாதவர்கள், जो उनको सहयोग दें। அவங்களுக்கு சகியோகமே கொடுக்க மாட்டாங்க. कोई को टांगे ही नहीं। சிலருக்கு காலே இருக்காது. जो बाबा कथा सुनाते हैं, பாபா கதை சொல்றாங்க. अंधे और लंगड़े की कथा। பாபா கதை சொல்றாங்க. எந்த கதைனா குருடன் மற்றும் நொண்டியினுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. क्या लंगड़ा कौन? நொண்டி யாரு? पुरुषार्थ में तेज दौड़ नहीं सकता। நொண்டியால புருஷார்த்தத்தினுடைய ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடவே முடியாது. लंगड़ा तेज दौड़ेगा। ஆனா இந்த நொண்டி வேகமாக ஓட முடியுமா? ஓட்டப்பந்தயத்தில் दौड़ेगा नहीं, दौड़ेगा ஓட முடியாது. तो लंगड़े हैं ज्यादातर। இப்போ ரொம்ப அதிகமாக பார்த்தா நொண்டிகள் தான் அதிகமாக இருக்காங்க. रुद्रमाला में लंगड़े तो बहुत हैं। ருத்ரமணி மாலையில் நொண்டிகள் ரொம்ப பேர் இருக்காங்க. क्या पवित्रता के पुरुषार्थ में பாபா சொல்றாங்க, ஏனென்றால் பவித்ரதாவினுடைய புருஷார்த்தத்தில் ज्ञान योग धारणा, ஞானம், யோகம், தாரணை, सेवा के पुरुषार्थ में மேலும் சேவையினுடைய புருஷார்த்தத்தில் तीखी दौड़ी नहीं लगा सकते। அவர்களால் ஸ்பீடாக வேகமாக ஓடவே முடியாது. भाग नहीं सकते, ஸ்பீடா ஓட முடியாது. है कि नहीं? அப்படி இல்லையா என்ன? भाषा प्रॉब्लम आ जाती है। பாபா சொல்றாங்க, இது பாஷை ப்ராப்ளம் வந்துடுச்சா உங்களுக்கு? तो लंगड़े हैं बहुत। அதனால்தான் ருத்ரமணி மாலையில் இருப்பவர்கள் ரொம்ப நொண்டிகள். और अंधे भी बहुत हैं। அதே போல மேலும் நொண்டிகளும் குருடர்களும் இருக்காங்க. ब्राह्मणों की दुनिया में இந்த பிராமண உலகத்தில் குருடர்களும் நிறைய பேர் இருக்காங்க. कौन है? யார் குருடர்கள்? विजयमाला में आंखों के अंधे। விஜயமணி மாலைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கண்ணு தெரியாத குருடர்கள்.
उन्हें दिखाई नहीं पड़ता। அவங்களுக்கு தெரியறதே இல்லை. तो बाबा ने तरकीब बताई। அதனால் தான் பாபா ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தாங்க. क्या जो दौड़ तो सकते हैं, வழிமுறை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, யார் நல்லாக ஓட முடியுமோ, लेकिन क्या नहीं कर सकते, இந்த குருடர்களால் நல்லா ஓட முடியும், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, देख नहीं सकते। பார்க்க முடியாது. तो उन अंधों के कंधे पर लंगड़े सवार हो जाएं, அப்போ குருடர் மீது நொண்டியானவர் சவாரி செய்து கொண்டு, तो अंधा दौड़ेगा, लंगड़ा அப்போ குருடர் என்பவர் ஓடுவாங்க. அவர் தோள்பட்டையில் இருக்கக்கூடிய நொண்டி रास्ता बताएगा। வழியை காட்டிக்கிட்டே போகுவார். ऐसे भी रुद्रमाला में है। இப்படி கூட ருத்ரமணி மாலையில் இருக்காங்க. क्या ज्ञान के बिल्कुल अंधे, எப்படி இருக்காங்கன்னா, ஞானத்தில் முற்றிலுமாக குருடனாக ஆகியிருக்காங்க. कुछ याद नहीं रहता, ஒண்ணுமே நினைவே இருக்காது. लेकिन प्योरिटी की पावर होती है या नहीं? பாபா கேட்குறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட பியூரிட்டியினுடைய பவர் இருக்கா இல்லையா? है? उन अंधों में प्योरिटी की पावर हो सकती है या नहीं? அந்த குருடர்களிடம் இந்த பியூரிட்டியினுடைய பவர் இருக்க முடியுமா இல்லையா? है? हो सकती, இருக்க முடியும். तो उस प्योरिटी को सवारी करते हैं वो அந்த பியூரிட்டியின் மீது தான் இவர் சவாரி செய்கிறார். लंगड़े। யார் சவாரி செய்வாங்கன்னா, நொண்டி. बहुत शंका रंग करेंगे, அப்படின்னா இருவரும் ரொம்ப சங்குக்காரங்கள வருவாங்க. அப்படின்னா ரொம்ப கனெக்ஷன்ல வருவாங்க. उनके साथ बहुत लगाव लगाएंगे, अटैचमेंट रखेंगे। அவங்களோடு சேர்ந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்ல வருவாங்க, ரொம்ப இணைப்புல வருவாங்க. फिर एक ज्ञानी देखने वाला सोच रहा और एक अज्ञानी अंधा। பாபா சொல்றாங்க, இந்த இருவரில் ஒருவர் அஞ்ஞானி, இன்னொருவர் ஞானி. அவர் வெளிச்சத்துல இருக்காரு, அஞ்ஞானி இருள்ல இருக்காரு. இப்படி இருக்காங்க இருவர். दोनों का मेल हो गया அப்போ இருவரும் ஒன்றாக ஆயிடுறாங்களோ, तो एक दूसरे को ले जाएंगे कि नहीं? அப்போ ஒருவர் இன்னொருவரை தூக்கி கொண்டு செல்லுவாங்களா இல்லையா? ले जा सकते हैं कि नहीं? தூக்கிட்டு போக முடியுமா இல்லையா? ले जा सकते, तो ले जाते हैं। ஆக முடியும். அப்போ தூக்கிட்டு போயிடுறாங்க. बात होता है ना, அதான் இது முழுசா சோட்டிமாவுக்கும் பாபாவுக்காகவும் சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்தது एक हाथ होता है बायां हाथ, ஒரு கை இருக்கும், வலது கை. वो किसका माना जाता है? வலது கை எதுக்காக சொல்லப்படுகிறது? वो पत्नी का माना जाता है। சரி, இடது கையை சொல்லியிருக்காங்க. இடது கை யாருனுடைய கைனா, மனைவியினுடைய கை. तो पत्नी सहयोग नहीं देती, அதான் இடது பக்கமாக இருப்பவங்க பத்தினி, மனைவி. ஒருவேளை அவங்க சகயோகம் செய்யலைன்னா, बिल्कुल सहयोग नहीं देती तो क्या कहेंगे? இப்போ முற்றிலுமாக உதவியாளனாகவே இல்லவே இல்லைன்னா அப்ப என்ன சொல்லலாம்? लूले हो गए, दूल्हे हो गए। அப்போ கை இல்லாதவராக ஆயிட்டாங்க இல்லையா? अच्छा, और जगन्नाथ को क्या दिखाते हैं? சரி, அதே போல ஜெகநாத்தை எப்படி காட்டியிருக்காங்க? हाँ? एक हाथ के लूले या दोनों हाथ के लूले? ஒரு கை இல்லாதவரா, இல்லை என்றால் இரண்டு கையும் இல்லாதவரா? दोनों हाथ के लूले। ரெண்டு கையும் இல்லாத, கை இழந்தவராக இருக்கிறார். देखो, ये कैसे பாபா கேக்குறாங்க, இது எப்படி? है? हाँ, अपना भी शरीर काम नहीं करता, தன்னுடைய சரீரமும் வேலைக்கு உதவல. आत्मा मन बुद्धि काम नहीं करती। அப்படின்னா தன்னுடைய ஆத்மா, மனம், புத்தி அதுவும் வேலை செய்யல. तो देखो, लूले लंगड़े लंगड़े बने, இப்போ அதே போல நொண்டியும் இருக்காங்க. கையில்லாத முடமானவர் மற்றும் காலில்லாத நொண்டி. क्या? और ये टांग कटी हुई இப்போ ஒரு காலி இல்ல, नहीं,
लंगड़े माने दौड़ नहीं सकते। பாபா சொல்றாங்க காலே இல்லைன்னா ஓட முடியாது. कोई की एक टांग टूट जाती है ना, ஒரு கால் இல்லைன்னா ஒரு கால் உடைஞ்சு போச்சு இல்லையா? तो क्या फुदुक फुदुक करके दौड़ेंगे? அப்போ எப்படி ஓடுவாங்க? அப்படியே குதிச்சு குதிச்சா ஓடுவாங்க? नहीं, खटपटिया लेनी पड़ती है तो भी दौड़ थोड़ा ही सकते। பாபா சொல்றாங்க இப்படி கட்டை கிட்டெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்ப கூட என்ன ஓட முடியுமா? तो लूले हो जाते हैं, அப்ப இது நொண்டி ஆயிட்டாங்க. लंगड़े हो जाते हैं। हाँ, कोई गूंगे, गूंगे माने है, ऐसे बहुत हैं ज्ञान में चलते हैं, ज्ञान समझते सारा है, பாபா சொல்றாங்க சிலர் लेकिन दूसरों को सुना सकते हैं। சிலர் ஊமையாகவும் இருப்பாங்க. பாபா கேட்குறாங்க ஏராளமான ஞானத்தை கேட்குறாங்க தான், ஆனால் ஊமை மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா? तो क्या कहेंगे? அப்போ என்ன சொல்லலாம்? गूंगे। மற்றவங்களுக்கு ஞானத்தையே சொல்லாதவர்களை ஊமை என்று சொல்ல முடியும். तो देखो कैसे भी हो, பாபா சொல்றாங்க எப்படி இருந்தாலும் சரி इन सबको क्या कहेंगे? இவர்கள் அனைவரையும் என்ன சொல்லுவீங்க? अनाथ हो गए ना, इसलिए भक्ति எல்லாரும் முடமாயிட்டாங்க இல்லையா? मार्ग में उन्होंने शास्त्रों में लिख दिया அதனால தான் பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க कि रुद्रमाला के मणके सब लूले लंगड़े कोढ़ी काने कुब्जे कोई मुखहीन बुपिल मुख काऊ। பாபா சொல்றாங்க ருத்ரமணி மாலையினுடைய மணிகள் எல்லாருமே முடமானவர்கள், நொண்டி, குருடு, ஊமை, மேலும் முண்டம், தலை, ஏராளமான தலைகள் மற்றும் தலையே இல்லாத முண்டங்களாகவும் இருக்கும். कोई को मुख ही नहीं है, कोई को बहुत से मुख हैं, जैसे है क्या कार्तिकेय को कितने मुख? 6 मुख दिखाई दिए। हाँ, कोई मुखहीन विपुल मुख काहू, कोई ऐसे हैं जिनको मुख ही नहीं है, அதான் பாபா சொல்றாங்க சிலருக்கு முகமே இருக்கா, कोई ऐसे हैं जिनको बहुत बहुत मुख हैं, சில பேருக்கு ஏராளமான முகங்கள் இருக்கும், कोई ऐसे हैं जिनको बहुत भुजाएं हैं, சிலருக்கு ரொம்ப கைகள் என்பது இருக்கும், कोई ऐसे हैं जिनको भुजाएं हैं ही नहीं, சிலருக்கு கைகளே இல்லாமல் இருக்கும், कोई ऐसे हैं जिनको बहुत बहुत टांगे हैं, சிலருக்கு ரொம்ப ஏராளமான கால்கள் இருக்கும், कोई ऐसे हैं जिनको टांगे ही नहीं है, சிலர் அப்படி இருப்பாங்க கால்களே இருக்காது, कोई को आंखें ही नहीं है, சிலருக்கு கண்களே கிடையாது, कोई लंगड़े हैं, कोई काने हैं, कोई कुब्जे हैं, அதான் சிலர் நொண்டி, முடம், குருடு, ஊமை. ये रुद्रमाला के मणके अनेक प्रकार के हैं। ருத்ரமணி மாலையினுடைய மணிகள் அநேக விதமாக இப்படிதான் இருப்பாங்க. अपंग हैं, அப்பங்கன்னா குறைவுடையவர்கள், वो होते हैं हद के अपंग, அவங்க அதான் அப்பங்கன்னா ஹேண்டிகேப்டு. பாபா சொல்றாங்க அவங்க எல்லைக்குட்பட்ட ஹேண்டிகேப்ஸ், और ये हैं बेहद के अपंग, இவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹேண்டிகேப்ஸ். मान लो कोई को भुजा नहीं है, அதுக்கு உதாரணம் சொல்றாங்க சிலருக்கு கை இல்லைன்னா माना ज्ञान में तो अच्छे चलते हैं, ஞானத்துல என்னவோ நன்றாக தான் நடப்பாங்க, लेकिन अपना कोई सहयोगी रूपी भुजा नहीं बना पाते, ஆனால் தனக்கென்று சகயோகி ரூபமான கைகளை அவர்களால் உருவாக்கவே முடியாது. न कहीं कोई को सहयोग दे पाते हैं, न दूसरों से सहयोग ले पाते हैं। சிலர் இப்படி இருப்பாங்க, தன்னால் மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய முடியாது, மேலும் மற்றவர்களுடைய உதவியும் எடுத்துக்கவும் முடியாது. तो उनको भुजा है ही नहीं। பாபா சொல்றாங்க அவங்களுக்கு தான் கைகள் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். कोई ऐसे हैं कि सहयोग लेना देना तो खूब करते हैं, சிலர் இப்படி இருப்பாங்க, சகயோகம் என்பது ஏராளமாக செய்வாங்க தான், भुजाएं अच्छी काम कर रही हैं, கைகள் என்னவோ நன்றாக வேலை செய்யும் தான், लेकिन पुरुषार्थ में दौड़ नहीं लगा सकते, ஆனால் புருஷார்த்தத்தில் அவர்களால் ஓட முடியாது, टांगे काम नहीं कर रही है, காலு வேலையே செய்யாது. ये लंगड़े हैं। ஏன்னா நொண்டி लंगड़े और अंधे की कहानी तो सुनी है, நொண்டி மற்றும் குருடனுடைய கதை கேட்டிருக்கீங்க இல்லையா?
रुद्रमाला कैसी है? ருத்ரமணி மாலை எப்படி? लंगड़ों की माला है। ருத்ரமணி மாலை நொண்டிகளினுடைய மாலை. और विजय माला மேலும் விஜயமணி மாலை अंधों की माला है। குருடர்களினுடைய மாலை. वो देख नहीं सकते, அவர்களால் பார்க்க वो முடியாது, चल नहीं सकते। இவர்கள் நடக்க முடியாது. अब ये विषय वैतरणी नदी कैसे पार की जाए? அப்போ இந்த விஷ வைத்தரணி நதியை எப்படி கிராஸ் பண்ண முடியும், கரையேற முடியும்? तो एक दूसरे को सहयोग दे। அப்போ ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் கொடுக்கணும். लंगड़ा दौड़ नहीं सकता है, நொண்டியால் ஓட முடியாது, देख तो सकता है। பார்க்க முடியும் இல்லையா? आंखें तो हैं ज्ञान की, கண்கள் இருக்கு இல்லையா, ஞானத்தினுடைய கண்கள். अंधा देख नहीं सकता है, குருடரால் பார்க்க முடியாது. तो लंगड़े को कंधे पर चढ़ा तो सकता है। இப்போ குருடனால் பார்க்க முடியாதுதான், ஆனா நொண்டியை தூக்கி தன்னுடைய தோல் மேல வச்சுக்கலாம் இல்லையா? सवारी तो दे दे। அவங்களுக்கு சவாரி கொடுக்கலாம் இல்லையா? சவாரி பண்ணலாம் இல்லையா? तो एक दूसरे के सहयोग से அப்போ ஒருவர் இன்னொருவருடைய சகயோகத்தின் மூலமாக वो विषय वैतरणी नदी पार हो जाती है। இவர்கள் விஷ வைத்தரணி நதியை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடந்துடுவாங்க. तो शिव की बारात में सब हैं, देवता அப்போ சிவனுடைய ஊர்வலத்தில் அனைவருமே தான் இருப்பாங்க. भी हैं, சிவனுடைய ஊர்வலத்தில் எல்லாருமே தான் இருப்பாங்க. தேவதைகளும் இருப்பாங்க, राक्षस भी हैं, ராட்சசர்களும் இருப்பாங்க. अंधे लूले लंगड़े कोढ़ी काने कुब्जे सारी दुनिया है। நொண்டி, மூடம், குருடு, ஊமை, செவிடு, முழு உலகமும் அதான் எல்லாருமே இதுல கலந்துப்பாங்க. वो है ही सारी दुनिया का बीज। ஒருவர் மட்டும்தான் முழு உலகத்தினுடைய விதையாக இருக்கிறார். उसका नारा ही है वसुधैव कुटुम्बकम। அவருடைய கோஷணமே இதுதான், வசுதேவ குடும்பகம், முழு உலகமும் என்னுடைய குடும்பம் என்று. सारी दुनिया उसका परिवार है। முழு உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள். भूत प्रेत भी उसके परिवार के हैं। பாபா சொல்றாங்க, பூத்த பிரேதங்கள் கூட அவருடைய குடும்ப மெம்பர்ஸ் தான். वो सबका बाप है। அவர் அனைவருக்குமே தந்தை. तो बारात में कोई को छोड़ देगा क्या? பாபா கேக்குறாங்க, அப்ப ஊர்வலத்தில் யாரையாவது விட்டுடுவாங்களா என்ன? सबको साथ ले जाएगा। कोई भूत प्रेत हो அனைவருமே கூடயே தான் அழைச்சிட்டு போகுவாங்க. रोते पीटते चिल्लाते हुए जाएंगे। இப்போ பூத்த பிரேத்தங்கள் இருக்குன்னா அவைகள் அழுது கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கும். कोई देवताएं होंगे, ஆனால் தேவதைகளாக இருந்தாங்கன்னா देवताएं भी जाते हैं शिव की। இப்போ இந்த சிவனுடைய ஊர்வலத்தில் பூத்த பேய்கள் எல்லாம் கூட செல்லும். बारात में देवात्माएं भी हैं, भूत प्रेत आत्माएं भी हैं। தேவாத்மாக்களும் சிவனுடைய ஊர்வலத்தில் செல்லுவாங்க. மேலும் பூத்த பிரேத்தங்களினுடைய ஆத்மாக்களும் சிவனுடைய ஊர்வலத்தில் செல்லுவாங்க. सब तरह के எல்லா விதத்திலும் உடையவர்களாக இருப்பாங்க. सांप भी हैं। बारात பாம்பு கூட இருக்கும். में कितने होंगे? பாபா கேட்குறாங்க, பராத் அப்படின்னா ஊர்வலத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? इनका 500 करोड़। சிலர் சொல்றாங்க 500 கோடி ஆத்மாக்கள். 500 करोड़ इतनी बड़ी बात बारात तो किसी की होगी नहीं। இவ்வளவு பெரிய ஊர்வலம் என்பது யாருக்குமே கிடையாது. या बारात कहे या फॉलोअर्स कहे। ஊர்வலம்னு சொல்லுங்க, இல்லை என்றால் ஃபாலோவர்ஸ்னு சொல்லுங்க. क्योंकि बारात तो पीछे पीछे फॉलो करती है ना। ஊர்வலம் என்றாலே பின்னாடி பின்னாடி ஃபாலோ செய்வாங்க இல்லையா? समझा ना? तो बारात को भी जो घोड़ा के पीछे जाते हैं, இப்போ ஊர்வலம் எப்படி போகும்னா
குதிரைக்கு பின்னாடி ஊர்வலமாக வந்து கொண்டே இருப்பாங்க. उसको बारात कहते हैं। அதை தான் ஊர்வலம்னு சொல்லுவாங்க. तो तुम भी शिव के पीछे जाएंगे ना साथ நீங்க கூட சிவனுக்கு பின்னாடி பின்னாடி में நீங்களும் வருவீங்க இல்லையா? है? तो शिव कौन से घोड़े पे सवार होते हैं? அப்போ சிவன் எந்த குதிரையில் சவாரி ஆகிறார்? है? कौन सा घोड़ा? எந்த குதிரை அது? मन रूपी घोड़ा, மனம் ரூபமான குதிரையா? गाड़ी घोड़ा। அந்த தாடி மீசை இருக்கக்கூடியவரா? हाँ। अरे वो प्रजापिता वाली आत्मा वो घोड़ा नहीं है, उसको मन नहीं होता। பாபா கேட்குறாங்க, பிரஜாபிதாவனுடைய ஆத்மா குதிரை கிடையாதா? அவர் சிவனுடைய மனம் பிரஜாபிதா இருப்பதில்லையா? मन रूपी घोड़ा होता है कि नहीं? பிரஜாபிதா சிவனுக்காக மனம் ரூபமான குதிரையாக இருக்கிறாரா இல்லையா? उसको भी होता है। அவருக்கு இருக்கிறார். तो तुम भी है, तुम बच्चे भी शिव के पीछे पीछे जाएंगे ना साथ में। குழந்தைகளாகி நீங்க கூட சிவனோடு கூட கூடவே செல்லுவீங்க இல்லையா? शिव के जो गण हैं वो देखने में भले भूत प्रेत दिखाई पड़ते हैं, பாபா சொல்றாங்க, சிவனுடைய கணங்கள் அவைகள் தான் பேய் பிசாசுகளாக பின்னாடி பின்னாடியே தெரிய வரும். बंदर बंदरियों का संप्रदाय दिखाई पड़ता है, மேலும் குரங்கு, பெண் குரங்கு, ஆண் குரங்கினுடைய அதனுடைய சம்பிரதாயம் பின்னாடி தெரியும். लेकिन अंदर दिल के साफ होते हैं। ஆனால் இந்த குரங்குகளோ அல்லது இந்த அதுங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ளம் தூய்மையாக இருக்கும். जितना सच्चा पोता मेल யார் எந்த அளவுக்கு உண்மையான போத்தாமையிலை தந்தைக்கு கொடுத்துடுறாங்களோ, राम की सेना देती है, ராமனுடைய சேனைகள் தான் உண்மையான போத்தாமையிலை தந்தைக்கு கொடுப்பாங்க. नंबरवार அதான் போத்தாமையில்னா அவரவர்களுடைய செய்த தவறுகளினுடைய கணக்கு வழக்கு. அது கூட நம்பர் வாராக ராமனுடைய சேனைகள் கொடுப்பார்கள். उतना और कोई संप्रदाय इतना सच्चा पोता मेल देने वाला नहीं हो सकता। அந்த அளவுக்கு வேறு எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் உண்மையான போத்தாமையிலை கொடுக்கவே முடியாது. அப்படின்னா தவறுனுடைய கணக்கு வழக்கை ராமனுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கொடுப்பது போல மற்றவர்கள் கொடுக்க முடியாது. तो जो दिल के साफ तो मुराद, அதனால்தான் உள்ளம் தூய்மையாக இருப்பதனுடைய காரணத்தினால் दिल साफ तो मुराद தில் சாஃப் முராத் हासिल, ஹாசில். की हर इच्छाओं की पूर्ति होती है। அப்படின்னா ஹாசில்னா பாபா சொல்றாங்க, அவர்களுடைய ஒவ்வொரு இச்சைகளும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே பூர்த்தி ஆகும்.